ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டன். இப்படிதான் சக்தி பெரிதா, அப்படி இல்லை என்றால் காளி பிறப்பு. நீங்க யாரு, உங்க பேர் என்ன? காளி கட்டப்பா. என்னமா பேரு? பேர் தான் கங்கா தேவி. கங்கா தேவினா எப்படிமா? எப்படி தெரியுமா? தீர்வாளையிலே ஓடக்கூடிய கங்கா தேவி. ஓடையிலே ஓடுவியா? ஓடுடி ஓடாயா ஓட யாச்சலா நீ ஓடையிலே ஓட. அப்படியா இருந்துட்டாலும் இந்த கங்காதேவி பெற்றாங்களே அப்பமா யாருமா? பெற்று தாய்க்கு யார் தெரியுமா? பத்து மரத்தான் சுந்ததே
அடியே கட்டப்பா அம்மா பெற்றத தாய்த்தது யார் தெரியுமா? யாரு? 10 மாதம் 10 மாதம் முட்டூறு நாள் 3000 திசை வினாடி தொதிலடுக்க தோல் எடுக்க என்னை பெற்றால் தாளை தாயார் தெரியுமா? எப்பேற்பட்டவள்மா? என் தாயாரோ பைடா குமாரி, சரி. என் தந்தையாரோ பர்வதராஜன். அப்படி பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்திருந்தாலும் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? யார் யாருமா? சரியாக 2 பெண் பிள்ளைகள் பிறந்தோம். 2 பேரா? யார் யார் தெரியுமா? யார் யார்? நீங்க அக்காவோட பக்கமா சக்தி பிறந்தாள். உமா சத்யாப்பட்டவள் முதலபடியாக. ஆமா. இரண்டாவதாக இந்த கங்காதேவி டாட் பிரதேஷ். உங்களுக்கு வேலை என்னமா? அடியே கண்டப்பா எனக்கு என்ன வேலை தெரியுமா? இத ஜனங்களுக்கெல்லாம் நீர் கொடுத்து உதவுவது எனது தொழில். அட, நீர் என்றால் தண்ணி. ஆப்பா. அப்படியாக இருந்தாலும் எனக்கோ திருமணம் ஆயிடுச்சு. சக்தி பாலு ஏண்டா கல்யாணம் பண்ணி மாலையிட்ட கணவர் யாருமா? யார் தெரியுமா? அத கைலகிரியே ஆண்டு வரக்கூடிய அவர் கொடுக்கிறாராமா வாங்கிக்க சாமி. வந்தாருன்னா என்னன்னா இருக்கு. என்ன உனக்கு பதில் என்ன 10 நிமிஷம் நடந்து சம்பளமா தர போறேன். அது ஒண்ணும் இல்ல. அண்ணா யாருக்கு சொல்றதே தெரியும். மனுஷனை பார்த்து கூத்தாருங்கடா, மம்முட்டி புண்டைகளாட்ட ஆடாதீங்க. நாளைக்கு இந்த அக்கா வந்து இப்படி இருந்துச்சுன்னா யாரோட செட்டு மானம் பாருது. தலைமகள் கவிச்சு நாளத்தமா கோவிந்தராஜ் கோமாளி செட்டு வந்து அடிச்சு பிடி பிடி இப்படியே கழுத்து பிடிச்சின்னு சொல்ல மாட்டாங்க. போட்டுட்டு 1.5 மணி நேரமாவா ஒரே இடத்த முறைச்சு பாத்துட்டு இருந்துச்சு. ஆயா முறைச்சிட்டு ஆயா அப்படி கீழே பாக்காத. ஏமா யார மாறிட்டீங்க? யார் தெரியுமா? யாரு? கைலகிரியை ஆண்டு வரக்கூடிய யாரு யாரு யார் தெரியுமா? யாரு? சிவபெருமானை திருமணம் செய்தேன். அடிக்கடி கொலையில மாட்டேங்க. ஏண்டாரு உமாபார சக்தி சிவனிலேயே சக்தியில அப்படிதான் கேள்விப்பட்டுக்கிறேன். நீ எப்படி ஏமான்னு முன்ன பண்ண பார்த்து நீ எங்க குடியிருக்கிற அவர்கிட்ட? அவர் ஜடா பாரத்திலே தலைப்பீதான் குடியிருக்கிறேன். தொட்டு தாடி கட்டிவிட்டாரு? இல்லடி, தாலியெல்லாம் கட்டல. ஆடாளா இருக்கிற பொண்டாட்டி. இப்படி நடக்குமா? தாலியும் கட்டல ஆனா அப்படி பொண்டாட்டி ஆகுவாங்க. இப்படியும் குடும்பம் நடத்தலாம். ஆனா ஏச்சாமி கோயிலுக்கு போனா மாத்திரம் மாத்துவாங்க. அல்லா கோயிலுக்கு போனா அல்லா கோயிலுக்கு போனா குணம் பாதி அது அல்லா பண்றாங்க. எப்படி நீ வந்து ஒன்னால போட்ட கையில ஆடக்கூடிய கையிலாச்சு போடுற திருமணம் செய்யு சொல்ற? காலத்துல தாலி இல்ல, கையில மோதிரம் இல்ல, எப்படி கிடையாது முடியுது? எப்படி திரும்ப செய்தே தெரியுமா? காக்கா காக்காவா சத்தப்படாதீங்க. பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா கண்டப்பா எப்படி திரும்ப செய்தே தெரியுமா? அன்று ஒரு டாலையில சூரர்களை அழிக்கும் பொழுது யாகபுரம் செய்தார். அது யாகத்தில் அவர் நெற்றி வேள்வியாக விழுந்து திறந்து தீ எரிந்து கொண்டே இருந்தது. நிறைய தண்ணீர் ஊற்றி அவித்தார்கள். அவிக்கவே முடியல. என்ன செய்தார் தெரியுமா? இந்த கங்கையை கொண்டு தலை மீது வைத்தார். அப்படியே தீ அவிச்சிருச்சு. யாரு ஒன்னால பட்ட கையிலங்கிற யாரு கூட கையில வச்சு போறேன். ஓ அதனாலதான் தலைமையில வச்சுட்டு இருக்கிறீங்க. வேலை முடிச்சு போச்சுல போலாம் இல்ல, எதுக்கு இன்னுமே தலைமையில உட்காந்துட்டு கீழே இருந்து என் மேல இருந்து கீழே இறங்கடா, மறுபடியும் தீ பத்திக்கும். மறுபடியும் தீ பத்தி எரிட்டு கூட ஒரு சம்பளம் மீதி ஆகட்டும், உலகமே அழிஞ்சிரும். அப்ப வேண்டாம் எல்லாரும் போயிருவீங்க. சரி, அப்படியா இருந்தாலும் அவர்தான் நீ கல்யாணம் பண்ணீங்க. ஆமாடி. ஆக மொத்தம் பார்த்தா மக்களுக்கு நீ சொல்ற மாதிரி கொண்டாட்டி, ஆனா மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா பூத்தியா சொல்லக்கூடாது. பூத்தியா அப்படியா இருந்தாலும் யார் வருவது போல் தெரிகிறது. யார் போய் பார்க்கலாம்.